சென்னைக்கு அருகிலுள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தவர். விடை சர் ராபர்ட் ஃப்ரோஸ்ஃபோர்ட். விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு. விடை புதிய கற்கால பண்பாடு. 13ஆம் நூற்றாண்டில் ஹொய்சால மன்னர்களின் தலைநகரமாக இருந்தது. விடை கண்ணனூர். அறவூர் பள்ளி பற்றிய குறிப்பு காணப்படும் காப்பிய நூல். விடை மணிமேகலை. பழம்பெரும் நாடு எங்கள் பாரத தேசமடி என்று கூறியவர். விடை பாரதியார். சேர அரசன் செங்குட்டுவனின் சமகாலத்திய இலங்கை அரசன். விடை இரண்டாம் கயவாகு. அறிஞர் அண்ணா மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த நாள். விடை ஜனவரி 14. கிபி 1ஆம் நூற்றாண்டில் பிளினி எழுதிய நூல். விடை இயற்கை வரலாறு. யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கிய குறுநில மன்னன். விடை வல்வில் ஓரி. மென்புலம் என்று அழைக்கப்பட்ட நிலம். விடை மருதம். நும்மனை சிலம்பு களியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். விடை ஐங்குறுநூறு. மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரே என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். விடை குறுந்தொகை. பிற்கால பல்லவர்களில் முதன்மையானவராக விளங்கிய மன்னர். விடை சிம்ம விஷ்ணு. திருமங்கை ஆழ்வாரின் சமகாலத்தவராக இருந்த பல்லவ மன்னன். விடை இரண்டாம் நந்திவர்மன். பல்லவர் காலத்தில் அமைச்சர் குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை மந்திரி மண்டலம். பல்லவர் காலத்தில் முக்கிய வணிக மையமாக இருந்த நகரம். விடை காஞ்சிபுரம். சோழ பேரரசு எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது? விடை 9. மதுரையும் ஈழமும் கொண்ட தேவன் என்று அழைக்கப்படும் மன்னன். விடை முதலாம் பராந்தக சோழன். ராஷ்டிரகூட அரசர்களில் கடைசி அரசர். விடை மூன்றாம் கிருஷ்ணர். சோழியம் என்ற நூலின் ஆசிரியர். விடை புத்தமித்திரர். பாண்டியர்களின் தொடக்க கால கல்வெட்டுகளில் மதுரை எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை மடிரை. நம்மாழ்வாரால் இயற்றப்பட்ட நூல். விடை திருப்பல்லாண்டு. மாலிக் கபூர் தமிழகம் மீது படையெடுத்து வந்த ஆண்டு.
விடை கிபி 1311. தனது தலைநகரை திருச்சியில் இருந்து மதுரைக்கு மாற்றிய நாயக்க மன்னர். விடை திருமலை நாயக்கர். தஞ்சையில் கிபி 1805 அச்சுக்கூடத்தை நிறுவிய மன்னர். விடை இரண்டாம் சரபோஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.